ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க மொறு மொறு கார அடை தான் செய்ய போகிறோங்க. அது நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கும் இல்லைங்களா, ரேஷன் பருப்பு தோரம் பருப்பு அதை வச்சு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ரேஷனில் கிடைக்கும் இல்லைங்களா, இந்த பருப்பு தோரம் பருப்பு தான் எடுத்து நான் செய்கிறேங்க. அதை வந்து 2 டம்ளர் போட்டுக்கிறேங்க. சுத்தமாக நீட்டாக க்ளீனாக தான் இருக்குங்க. அது பூச்சி எதுவும் இல்லை. இருந்ததுன்னா அப்படி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நான் 1/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. ரேஷன் பருப்பு வந்து 2 டம்ளர் போட்டிருக்கேங்க. அது கூட 1/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம எப்போ அடை செஞ்சாலும் துவரம் பருப்பு ஜாஸ்தியாகவும் மீதி பருப்பெல்லாம் வந்து கம்மியாகவும் சேர்த்துக்கணுங்க. 1/4 டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து அரிசி வந்து அதே மாதிரி நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துருக்கேங்க. அது வந்து 4 டம்ளர் 4 டம்ளர் எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க 2-3 தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிட்டுங்க நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா போதுங்க. ஊற வச்சுட்டு கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கனால கிரைண்டரில் அரைக்கிறேங்க. கண்டிப்பாக இது ஒரு 3-4 மணி நேரம் ஊறணுங்க. துவரம்பருப்பு ஊறணும் இல்லைங்களா, அதுக்காக. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேங்க நான். இது எல்லாமே நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சோடனேங்க 2 காஞ்ச மிளகாவும் நான் அது கூடவே சேர்த்து ஊற வச்சுருந்தேங்க. அதுவும் சேர்த்து கிரைண்டரில் வந்து எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டிக்கிட்டேங்க. நீங்கள் மிளகா போடலைன்னா தனியாக தனி மிளகாத்தூள் போட்டு கூட மாவு கூட ஆட்டினதுக்கப்புறம் கலந்துக்கலாங்க. இது மாதிரி காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டு இது கூடவே அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு கலரும் நல்லா இருக்குங்க. காரமும் வந்து அந்த அடைக்கு வந்து காரம் நல்லா அதுலேயே கிடச்சிருங்க நமக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து கொரன்னு அரைக்கணுங்க. ரொம்ப இட்லிக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட வேணாங்க. ஓரளவுக்கு 3/4 பதம் அரைஞ்சாவே போதுங்க. இப்போ இது பாருங்கள், நான் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது துவரம்பருப்பும் பச்சரிசியும் போட்டு அரைக்கிறதுனால நல்லா பொங்குங்க. அது இப்போ வெயில் சீசன் வேறு அடிக்குது இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக பொங்கிடுங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுடுங்க. காலையில் பார்ப்போங்க எப்படி பொங்கு வந்திருக்குன்னு. உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோம்னா காலையில் நல்லா வந்து ஃபெர்மெண்ட் ஆகணுங்க. இது உடனே செய்ய முடியாதுங்க. கொஞ்சம் நேரம் 12 ஹவர்ஸ் ஃபெர்மெண்ட் ஆனால் தான் இந்த அடை வந்து நல்லா புளிப்பாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் கிரைண்டர் வாஷ் பண்ண தண்ணியும் வந்து ஒரு சின்ன குண்டால் எடுத்து வச்சுருக்கேங்க. அது தேவைப்பட்டால் நம்ம காலையில் தோசை செய்கிறப்ப கலந்துக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக. காலையில் பாருங்கள் மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்கு. அது இப்போ வெயில் சீசன் அடிக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா பொங்கிடுச்சுங்க. எப்படி நுரைச்சி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டுங்க. நீங்கள் இது கூட வந்து பெருங்காயம் போட்டு கலக்கி சுடணுங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எது வேணால் கட் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாங்க. நான் அது வீடியோ எடுக்கல. கண்டிப்பாக வந்து பெருங்காயம் போட்டு செய்யுங்க. பெருங்காயம் ஊற்றி போட்டு இந்த தோசை சுடுறப்போ அடை சுடுறப்போ ரொம்ப வாசமாகவும் இருக்குங்க. அது மாதிரி நம்ம நிறைய பருப்பு சேர்த்துருக்கனால நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லதுங்க. நான் வந்து பெருங்காயம் போடுறத வந்து வீடியோ எடுக்கலைங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து பெருங்காயத்தூள் கலந்து அடை சுடுங்க. எப்போவும் தோசை சுடுற மாதிரியே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. இன்னும் மெலிசாக இது மாதிரி கொஞ்சம் கனம் இல்லாமல் மெலிசாக போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. மொறுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம ரேஷன் பருப்புலேயும் ரேஷன் அரிசிலையுமே செஞ்ச கார அடைங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் நல்லா முருகலாக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் வெண்ணெயும் வச்சு கொடுத்திங்கன்னா போதுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சர்க்கரை தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட வந்து வெறும் தேங்காய் சட்னி வச்சு செஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கார அடை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.